வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதால் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்களே விரும்புவதாக தலைமைச் செயலகத்தில் பேட்டி. எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நன்றி. ஆட்சி வருவாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. முதலமைச்சர் சபாநாயகரை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 5 ஆண்டு கால சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். திமுக கூட்டணியில் சேருகிறாரா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம்? முதலமைச்சரை சந்தித்த நிலையில் பொறுமையாக இருங்கள் என செய்தியாளர் கேள்விக்கு பதில். ஐந்து ஆண்டு கால ஆட்சி அனுபவம் எதனையும் எதிர்க்கும் வல்லமையை தந்துள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாளைய தமிழ்நாடு நம்மை வரவேற்கும் என நம்பிக்கை. இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆளுநருடன் தனக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். குறைகளை சுட்டிக்காட்டுவதில் கண்ணியமான முறையை கடைபிடித்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பேச்சு. குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இடைக்கால பட்ஜெட் மீதான அமைச்சர்களின் பதிலுரையை புறக்கணித்த அதிமுக பாஜக. இரு கட்சிகளின் உறுப்பினர்கள் யாரும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. தமிழ்நாட்டின் 16வது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் நிறைவு. முதலமைச்சருக்கு புத்தகங்களை கொடுத்து நன்றிகளை தெரிவித்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி பல ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. தூத்துக்குடியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேட்டி. திமுக காங்கிரஸ்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதனால அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. திமுக அரசை அதிமுக உறுப்பினர் ஐயப்பன் பாராட்டி இருப்பது சட்டப்பேரவையில் மிகப்பெரிய திருப்பு முனை. கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்பதை திமுக முடிவு செய்யும் என்றும் செல்வ பெருந்தகை பேட்டி. எஃப்சி கட்டண உயர்வு 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் வாபஸ். போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனமும் அறிவிப்பு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையுடன் மீண்டும் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் வர வேண்டும். சட்டப்பேரவையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேச்சு. வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசையோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசையோடும் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நன்றி விடைபெறுகிறேன். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அமைச்சர் கே என் நேரு விளக்கம். வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உறுதி. சட்ட ரீதியாக இதை சந்திச்சு உரிய கோர்ட்டுக்கு போய் நாங்கள் வெளியே வருவோம். அதனால அவருக்கு நேருவை பொறுத்த மட்டும் இது போல அச்சத்துக்கோ இது மாதிரி துன்புறத்துக்கோ பயப்பட முடியவில்லை.
ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான நகராட்சித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். முறைகேடு வழக்கில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கோரிக்கை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் ரயில் சேவைகள் இன்று முதல் குறைப்பு. 204 சேவைகளுக்கு பதிலாக 164 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதால் பயணிகள் தவிப்பு. கோடம்பாக்கத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து புறநகர் ரயில்கள் வந்து நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. அச்சப்பட்டு கீழே இறங்கி சென்றனர். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரிய மனுவும் தள்ளுபடி. தந்தையின் சொல்லை மகன் கேட்பதில்லையா என மாம்பழம் சின்னம் வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. தந்தையின் சொல்லை மகன் கேட்பதில்லை என ராமதாஸ் தரப்பில் பதில். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை. மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன். தனியார் பல்கலைக்கழகங்கள் அமைப்பதை எளிதாக்கும் மசோதா வாபஸ். எதிர்ப்பு எழுந்த நிலையில் வாபஸ் பெறுவதாக அறிவித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு. 800 காளைகளுடன் களமிறங்கிய 300 வீரர்கள். வாணியம்பாடியில் உழவர் சந்தை பாதையை ஆக்கிரமித்து காய்கறி வியாபாரிகள் கடையமைத்துள்ளதாக புகார். சாலை மறியல் போராட்டம் நடத்திய விவசாயிகள். சென்னை காரப்பாக்கத்தில் பழுதாகி நின்ற கனரக லாரி. OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆண்டிப்பட்டி அருகே கார் மீது மோதியதில் தலைக்குப்புற கவிழ்ந்த தனியார் பேருந்து. 50க்கும் மேற்பட்டோர் காயம். டெல்லி AI மாநாட்டில் காங்கிரசார் போராட்டம். பனியனை கழற்றி மோடிக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு. அமெரிக்கா தலைமையிலான பாக்சிலிகா என்ற செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு கூட்டமைப்பில் இணைந்தது இந்தியா. டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்து. உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆஜர். 2018 அமித்ஷா பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ஆஜராகி விளக்கம். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். மார்ச் 2ஆம் தேதி வரை அண்ணா அறிவாலயத்தில் பெறலாம் என அறிவிப்பு. கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்தது நாம் தமிழர் கட்சி. 5 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் 5 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் போட்டி. தாவேக்கவில் விருப்ப மனு அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. கடைசி நாளில் பனையூர் அலுவலகத்தில் மனுக்களை பூர்த்தி செய்து வழங்கிய தொண்டர்கள். CBI உள்ளிட்டவை மூலம் அழுத்தம் தர ஆரம்பித்துள்ளது மத்திய பாஜக அரசு. தாவேக்க கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றச்சாட்டு.
அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனையும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் என்ன சொல்ல வேண்டும்? சத்தீஸ்கரில் நண்பரின் எச்சரிக்கையை மீறி பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் சிகரெட் பற்ற வைத்த நபர், இருசக்கர வாகனத்திற்கும் தீ வைத்ததால் பரபரப்பு, அலறி அடித்து ஓட்டம். ஹைதராபாத்தில் வணிக வளாக கட்டடத்தின் டியூஷன் சென்டரில் தீ விபத்து, 4வது மாடியில் சிக்கி தவித்த மாணவ மாணவியர் பத்திரமாக மீட்பு. திரையரங்குகளில் மீண்டும் ரீரிலீஸ் ஆன கில்லி திரைப்படம், தூத்துக்குடியில் தாவகவினர் கேக் வெட்டி கொண்டாட்டம். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் 48 மணி நேரத்தில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் கணிப்பு. தமிழகத்தில் இன்று லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உட்பட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே களைகட்டிய அங்காளம்மன் கோயில் திருவிழா, திரளான பக்தர்களுக்கு மணக்க மணக்க அசைவ விருந்து. பொள்ளாச்சி டாப் கிளிப் அருகே ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட 2 யானைகள், வாகனத்தில் இருந்து சுற்றுலா பயணி எடுத்த வீடியோ வைரல்.